Hello everyone, welcome to Talk and Mock. Before analyzing this session, please do subscribe and click the bell icon without fail. For more details, you can go for an Academy Plus subscription. By joining our Talk and Mock Telegram group, you will get updates and PDFs. For further details, please contact Mr. Naresh sir. Into the session, let's read between the lines. Today we are going to see the editorial section of Hindu newspaper Tassel in Tamil Nadu. Tassel அப்படின்னா சச்சரவு அப்படின்னு அர்த்தம். ஸோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சச்சரிக்குரிய ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க நோட் கொடுத்துருக்காங்க ஆன் லீடர்ஷிப் டிபேட் இன் ஏஐஏடிஎம்கே. ஸோ ஏஐஏடிஎம்கே லீடர்ஷிப்பாக யார் இருக்க போகிறா, தலைமை யார் வகிக்க போகிறா அப்படின்றதான் அந்த கான்ட்ரவர்சின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லீடர்ஷிப் debate in the AIADMK hides fault lines in the party and its ties with BJP. So, the raging debate that Tamil Nadu ruling AIADMK witnessed last week over its choice for the office of Chief Minister for the 2021 Assembly election might have been premature. So, சில நாட்களாகவே ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரேஞ்சிங் அப்படின்னா ஒரு கோபத்துடனும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டிபேட் நடந்துகிட்டே இருக்குது அந்த கட்சிக்குள்ளேயே. எதுக்காக அப்படின்னா சீஃப் மினிஸ்டராக யாரை வந்து நியமிக்கலாம் அப்படின்ற அந்த கான்ட்ரவர்சிஸ் உள்ளே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் ஹைலைட்ஸ் த ஷார்ப் டிவைட் பிட்வீன் த கேம்ப்ஸ் ஆஃப் சிஎம் எடப்பாடி கே பழனிசாமி and Deputy CM O. Pannirselvam. For now, the leader have decided not to address the issue, asked party functionaries not to discuss it in public. So, எடப்பாடி பழனிசாமி அதாவது இப்போ இருக்கிற சிஎம்க்கும் அப்புறம் பன்னீர்செல்வம் அவரோட டெபுட்டி சிஎம்க்கும் உள்ள கான்ட்ரவர்சிஸ் தான் இதில் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் யார் சிஎம் ஆக போகிறா அப்படின்ற அந்த கான்ட்ரவர்சிஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் அவங்களோட தொண்டர்களில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை பற்றி பப்ளிக்கில் நீங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The debate apart from the timing was strange as Tamil Nadu with the history of personality cult politics. So, இது வரையில் ஹிஸ்ட்ரியில் எப்போவுமே நடந்துடாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. பர்சனாலிட்டி கல்ட் அப்படின்னா பாப்புலராக இருக்கிற ஒரு பர்சன். இப்போ பொலிட்டிக்கலாக பாப்புலர், இப்போ டிஎம்கே அப்படின்னா கருணாநிதி அப்படின்னு முன்னாடி இருந்த மாதிரி, ஜெயலலிதான்ற இருந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ரவர்சிஸுமே இல்லாமல் சிஎம் செலெக்ஷன் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Not known to have the tradition of principal parties declaring CM ministerial candidates. சிஎம் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ் வந்ததே கிடையாது. ஆனால் இப்போ அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Until the debate erupt, Mr. Palanichami and Mr. Pannirselvam, who briefly CM third times in the last 19 years. லாஸ்ட் 19 இயர்ஸாக பன்னீர்செல்வம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காரு. ஈவன் ஜெயலலிதா மேமோட பீரியடில் இருந்தப்போ கூட 19 இயர்ஸில் 3 டைம்ஸ் அவரை வந்து அவங்க வந்து ஆட்சி பொறுப்புக்கு அமர்த்தியிருக்காங்க. இருந்தாலும் கேவ் த இம்ப்ரெஷன் ஹாவ் ஒர்க் அவுட் சக்ஸஸ்ஃபுல் கோஹிபிஷன். ஸோ அவரோட அந்த நிர்வாகத்திறன், கோஹிபிஷன்னா அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வெளியே போகாமல் அவங்கள கட்டுக்குள்ளே ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பன்னீர்செல்வம் இருந்தாலும் இப்போது பட் Palanichami must be wondering why the issue come up. As the incumbent CM, he could have reasonably accepted to be projected as the party's nominee. ஆனால் இப்போ சிஎம்மாக இருக்கிற நம்ம பழனிசாமி அவருக்கு ஒரு கான்ட்ரவர்சிஸ், நம்ம ஆல்ரெடி ஆக்டிங்கில் இன்குபெண்ட் அப்படின்னா ஆக்டிங் சிஎம்மாக இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜ்க்கு இருக்கிற வொக்காபுலரிஸ் கொடுத்துருக்கேன், லைட்டாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. Shall I move on to the next one? Also, the controversies have much to do with AIADMK's relationship with ally, the BJP. So, இந்த கான்ட்ரவர்சிஸ், இந்த உள் சச்சரவுனால பிஜேபி கூட எப்படி வந்து ஒரு உடன்படிக்கை இருக்கும் அப்படின்றதுல இதில் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. while Mr. Pannirselvam appeared to be upset over the lack of prominence given to him in
government events and delay in constitution of steering committee for the party. ஸோ தோ அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருந்த போதும் அவரோட கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் அவரை வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராமினன்ஸ்னால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை பார்ட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 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 விஷயத்தை கரெக்டாக போய் முடிக்கிறதுக்கு நிறைய டிலே ப்ராசஸிங் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஸ்டேரிங். His son OP Ravindran Kumar, the only AIADMK candidate elected during 2019 Lok Sabha election. ஸோ லோக்சபாக்கு எலெக்ஷன் ஏஐஏடிஎம்கேலேருந்து செலக்ட் ஆகிருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இதுவரையில் எலெக்ட் ஆகிருக்காரு. அவர் தான் பன்னீர்செல்வம் ஓட பையன். ஸோ இந்த கான்ட்ரவர்சியை வந்து ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. To date, the union government has no AIADMK representative. So till the date, there is no candidate in the union government. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டில் அதாவது பார்லிமெண்ட்டில் ஏஐஏடிஎம்கேல ரெப்ரசன்ட் பண்ணி யாருமே வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேசேஜோட வெக்காபுலரிஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். Okay, shall I move on to the next one? Mr. Palanichami was evidently cautious, keeping in mind the presence of seniors in the parliamentary party and also advisability of sending his party's nominees to the center. ஸோ பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். அவரோட இந்த பதவிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். சீனியர்ஸை அனுப்பும் போதும் கூட இது சரியாக முடியுமா, இந்த பர்சன்ஸை இங்கே சென்டருக்கு அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாக நம்மள யோசித்து முடிவெடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. when the popular mood in the state is not favorable to BJP. ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டில் கண்டிப்பாக பிஜேபி அப்படின்றவங்க வந்து வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் அவர் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, there is a view within the AIADMK that any tie-up with BJP for 2021 would be distress. இப்போது பிஜேபி கூட அதிமுக அப்படின்றவங்க வந்து டைப் பண்ணாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக டிஸ்ட்ரெஸில் தான் முடியும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. as it was in 2019. Besides, these differences on policy matters seems unending. In recent months, Palanichami regime had made known its opposition equably. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாலிசி மேட்டர்ஸ் வந்து செட்டில் டவுன் ஆகிற மாதிரி தெரியலை. ஆனால் ரீசெண்ட் மந்த்ஸாக பழனிசாமியோட ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அன்இக்விபலி அப்படின்னா நோ டவுட்ஸ் அவங்களுக்கு ஆப்போசிஷனை வந்து ஆப்போசிஷனாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வைசபிலிட்டி, த குவாலிட்டி ஆஃப் பீயிங் அட்வைசபிள். ஸோ அட்வைசபிளாக அது ஆரோக்கியமானதாக இருக்கும், சென்சிபிளாக இருக்கும் அப்படின்ற சொல்கிறது. டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா டேஞ்சரஸ். அன்இக்விபலி அப்படின்னா லீவ்ஸ் நோ டவுட். Be it on the issue of three-language policy or the free power for agriculturists or revision of norms for determining the creamy layer among OBCs eligible for quota in education and jobs. So OBC அப்படின்னா பேக்வேர்ட் கேஸ்ட், அதர் பேக்வேர்ட் கேஸ்ட், அதர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, பேக்வேர்ட் கேஸ்ட். அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியும் அந்த ஒரு பயாஸ்னஸ் ஒரு சாராருக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கிற மாதிரியும் சில பாலிசிஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிஜேபி ஸ்டேட் யூனிட் 2 has been adopting aggressive posture. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக அவங்களோட ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இருக்காங்க. 3 language பாலிசி அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். இது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து 1937 வந்து பார்க்கப்பட்டது. ஹிந்தி திணிப்பு அப்படின்ற அந்த ஒரு கான்ட்ரவர்சிஸ் ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் 1937 1965 வரையும் அபவுட் 30 years வந்து ரொம்ப போராடி இருக்காங்க. வெறும் ஒரு லாங்குவேஜ்க்காக போராடி இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக அதிகமான உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இதை மாதிரி இதுக்கு வந்து எந்த ஒரு கமெண்ட்டுமே கொடுக்கல. The BJP state unit 2 has been adopting aggressive positioning especially on Hindu deities and religious matters. ஸோ ஹிந்து டேட்டஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசெண்டாக விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள், அவங்க அந்த சிலைகளை வந்து வச்சு இது பண்ணணும் அப்படின்றதுக்காக
பிஜேபி கேண்டிடேட் வந்து போய் சிஎம்மை பார்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிலீஜியஸ் மேட்டர்ஸில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் its leaders are agreed that even though the police have taken action on row over கண்ட சஷ்டி கவசம். கண்ட சஷ்டி கவசம் அப்படின்றது என்னதுன்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் கருப்பர் கூட்டம் அப்படின்றது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தது. அவங்க இந்த கண்ட சஷ்டி கவசத்தை வந்து இழிவாக பேசின மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தது. தோ போலீஸ் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் அவங்களோட அந்த அக்ரெசிவ்னஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இப்போ நான் சொன்ன எல்லா அபவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஏஐஏடிஎம்கே லீடர்ஷிப் வந்து கமெண்ட்டே பண்ணல. they chose to be silent. ஸோ இந்த விஷயங்கள் எதுக்குமே அவங்க வந்து கமெண்ட் பண்ணலை. The matter, but Mr. Palanichami was quick to condemn on incident in Puducherry of the statue of AIADMK founder MGR being trapped in a saffron shawl. ஸோ ரீசெண்டாக இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு புதுச்சேரியில். அங்கே எம்ஜிஆர் சிலையில் வந்து சாஃப்ரான் ஷாலை வந்து டிராப்ட் அப்படின்னா ஒரு மரியாதை நிமித்தமாக போடுறது கிடையாது, சும்மா அப்படி தூக்கி போடுவோம் இல்லையா, அதை அந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நம்ம சிஎம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரே கான்ட்ரவர்சிஸாக இருக்குது. ரெண்டும் இரு சம முரண்பாடில் இருக்கும் போது இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறது வந்து பப்ளிக் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வெதர் நாட் த அலையன்ஸ் சர்வைஸ் திஸ் ஃபேஸ். ஸோ இந்த கூட்டணி அமைஞ்சாலும் அவங்களால சர்வே பண்ண முடியுமா அப்படின்றது டவுட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த சிக்னல் ஃப்ரம் த கிரவுண்ட் ஆர் நாட் என்கரேஜிங் பிஃபோர் a call on its alliance with the BJP, the AIADMK set things right and settled the issue of chief ministerial candidates for 2021. ஸோ பிஜேபியை வந்து நீங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செட்டில் டவுன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எடிட்டோரியலை முடிக்கிறாங்க. as per the editorial, the editor conclude that parties should settle down the issues. அவங்களுக்கு இருக்கிற முரண்பாடுகள் எல்லாத்தையும் அவங்க 2021 எலெக்ஷனுக்குள்ளே அவங்க அதை கலையணும், அதில் செட்டில் டவுன் ஆனால் தான் அவங்க டைப் ஆகிறாங்களா ஆகலையா அப்படின்றதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்காபுலரிஸ் பார்த்துடலாம். creamy layer, a term used in Indian politics to refer to some member of backward classes who are highly advanced socially as well as economically and educationally. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு இந்தியன் பொலிட்டிக் டேர்ம். அவங்களுக்கு மட்டும் ஒரு சாராருக்கு மட்டும் பயாஸ்டாக ஒரு அவங்களுக்கு மட்டும் எல்லா அட்வான்டேஜஸும் கொடுத்துருக்குற மாதிரி செயல்படுறது. அக்ரீவ்ட் அப்படின்னா அப்செட் ஆர் ஆங்கர். அலையன்ஸ் அப்படின்னா அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் குரூப் டு ஒர்க் டுகெதர் அண்ட் சப்போர்ட் ஈச் அதர். ஸோ த டோன் ஆஃப் த எடிட்டோரியல் என்ன அப்படின்னா தாட்ஃபுல். நம்மளுக்கு இது எதை பற்றினன்றது நம்மளுக்கு ஒரு தாட் எதிர்பார்க்குற மாதிரியும் ரிஃப்ளெக்டிவாகவும் இருக்குது. ரிஃப்ளெக்டிவ்னா இப்போ நடப்பில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி எடிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டாக் அண்ட் மார்க் அண்ட் click the bell icon without fail.